Hi friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல ஒரு சாக்லேட் டெசர்ட் தாங்க பார்க்க போறோம். ஆமா, சாக்லேட் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச சாக்லேட் மூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாக்லேட் மூஸ் பார்க்கிறதுக்கே அவ்வளோ ஃப்ளஃபியா, சாஃப்ட்டா, க்ரீமியா இருக்கு பாத்தீங்களா? இந்த டெசர்ட் வந்து ஒரு சாக்லேட் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச டெசர்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணணும். அதுக்காக தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ அதுக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ அதில் 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய், 150 கிராம் அளவுக்கு சாக்லேட் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சாக்லேட் மூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பட்டர் சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பித்த உடனே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஃப்ளோவிங் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாக்லேட்டை ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு சில்லுன்னு இருக்கிற விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம பீட்டர் வச்சு நல்ல ஸ்டிஃபான பீக் வர வரைக்கும் நம்ம அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக விஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க விப் க்ரீம்லேருந்து நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப் க்ரீமில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாக்லேட் சூடாக இருக்கும்போதே க்ரீமோடு சேர்த்திங்கன்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். மீதி இருக்க சாக்லேட்டையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒயிட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா ஃபுல் சாக்லேட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் ரொம்பவே சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அழகான கலர் வந்துருச்சு. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ் அண்ட் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் சும்மா டெக்கரேஷன் பர்பஸ்க்காக சர்விங் கிளாஸில் வந்து சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் சாக்லேட் மூஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே சாக்லேட் மூஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுருந்த அந்த விப்பிங் க்ரீமை வந்து மேலே டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த சாக்லேட் மூஸை டேரெக்டாக அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 or 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. நான் கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக கொக்கோ பவுடரை மேலே தூவி விட்டுருக்கேன். இந்த டாப்பிங்ஸ் எல்லாமே பியூர்லி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட செரி இருந்தாலோ அப்படி இல்லாட்டா ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தால் எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ நீங்கள் வந்து அதை டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சாக்லேட் மூஸ் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த டெசர்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.